மக்களவை தேர்தல் நெருங்கி வருவதை அடுத்து தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்களும் கட்சி தலைவர்களும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். அது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பிரதமர் மோடி தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரி என சொல்லும் திமுக தான் தமிழகத்தின் உண்மையான எதிரி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்தார். மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், எப்போது மழை பெய்தாலும் தத்தளிக்கக்கூடிய நகரமாக சென்னையை மாற்றியதுதான் திமுகவின் சாதனை எனவும் சாடினார். இவர்கள் சொல்லுகின்றார்கள், மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரிங்கிறார். உண்மையாலுமே ஒரு எதிரி தமிழ்நாட்டில் தமிழினத்துக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்றால் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அவர்கள் தான் உண்மையான எதிரி. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குழி தோண்டி புதைச்சாச்சு. இன்னைக்கு 33 மாதமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க செஞ்ச சாதனையை பத்தி 1-2 பேசுறாங்களா ஐயா? அவர்கள் 33 மாசத்துல நான் செஞ்சேன் அப்படின்னு 1, 2, 3, 4, 5 பேசுறாங்களா? இல்லை. காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸ் அனைத்து கட்சிகளுக்கும் பாஜக விடுத்துள்ள எச்சரிக்கை என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் நோக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல, ஒரே நாடு ஒரே கட்சி என்பதே என்றார். காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மீது வரி விதிப்பது, வட்டி போடுவது, தண்ட தீர்வை போடுவதெல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் எச்சரிக்கை. அதற்கும் மேலாக மக்களுக்கு எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல். முருகன், இந்த மக்களவைத் தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றிவிடும் என்ற பயத்தில்தான் இரு கட்சிகளும் உளறிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். இந்த தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற தேர்தல். இந்த தேர்தல் தமிழக வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி வரலாற்றில் இடம் பிடிக்கின்ற தேர்தல். அதனால தான் 2 கட்சிகளும் தோல்வி பயத்தில் அவர்கள் இன்றைக்கு உளறிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா, திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்லுற பொய்யை பயங்கரமா சொல்லும் என கடுமையாக விமர்சித்தார். வேதாரண்யம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் தமிழ், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி என 4 மொழிகளில் பேசி வாக்கு சேகரித்தார். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் கான்ஸ்டிट्यूएंसी के लिए मुझे सेलेक्ट करो. My name is Dr. Surjit Shankar. I hail from a very humble background. Nagapattinam constituency select ஆயா. நீங்கள எல்லாருக்கும் வேண்டியதற்க செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.